தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது சம்பந்தமா நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்னு திமுக சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இவங்க கவர்மெண்ட்லேயே. அது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ கொண்டு வராங்க. ஏதோ பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் குதிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். இப்போது 2009 இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு 42 சட்டமன்ற தொகுதிகள் மாற்றிருந்துச்சு. இந்த 42 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு எதிரான தொகுதிகளில் பெரும்பான்மை. ஸோ அந்த தொகுதிகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி மறுபடியும் ஒரு மாற்றம் அமைக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படிங்கிற அச்சம் இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, தங்கள் அரசு மேலே இருக்கிற அதிருப்தியை வந்து எப்படியாவது மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. வேறு வெளியில் நம்ம கேள்வி 40 எம்பிக்கள் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை சேர்த்து 39, இதையும் சேர்த்து ஒரு 40 வச்சுருக்காங்க. இந்த 40 வைத்துமே ஒன்றும் கலட்டாத திரு முதல்வர் அவர்கள் அவர் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? 31 குறைஞ்சா என்ன, இல்லை 61 உயர்ந்தா அவருக்கு என்ன? எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. அங்கே போய் எதுவும் மக்களுடைய கருத்துக்களை போய் நீங்கள் பேச போகிறது கிடையாது. அப்புறம் இதுக்கு முதலமைச்சர் தேவையான சீன் கொடுக்குறது. சட்டமன்ற தொகுதிகள் குறையக்கூடாது அப்படிங்கிறது தான், அந்த சட்டமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஏன்னா அதை செஞ்சுட்டா SC ST தொகுதிகள் மாறிவிடும். இப்போ இருக்கிற தொகுதிகள் வேறொரு தொகுதியோடு இணைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக தொகுதி உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இப்போ இருக்கிற தொகுதி வேணாம், ஏற்கனவே இருக்கிற தொகுதியோட இந்த தொகுதியை சேர்த்து ஒரே தொகுதியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு இடம் பத்தாதுங்கிறதுக்காக முதலமைச்சர் இவங்களுக்கு வந்து அந்த SC ST தொகுதிகளில் தான் இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. கொரோனா காலத்தில் அதாவது 2021 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும். 2022 தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும். ரெண்டுமே செய்யாமல் அது வந்து கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சு 2026 தள்ளி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை இதுதான் பிரச்சனைனா அன்றைக்கே நீங்கள் குரல் கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது தெரிய வருதான்னு கேட்குறேன். இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பரத் பேசியிருக்கேன். இன்னைக்கு தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. ஏன், என்ன காரணம், யார் யார் கலந்துக்கிட்டா, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்களோட நம்ம கூட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்களா, செய்திகள் பார்த்தீங்களா? பார்த்தேன். நான் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சிகள் கூட நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 54 கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 54 கட்சிகள் கலந்துட்டுருக்காங்க. கூடவே சில அமைப்புகளும் கலந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா வீரமணி அவர்கள்லாம் தேர்தலே போட்டியிடாத ஒரு அமைப்பை வச்சுட்ருக்காரு. அவரும் கலந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் காலத்தில் நம்பிக்கை இல்லாத நபர்கள் அவங்க எல்லாரும் பெரியாரிய பேரன்கள். இல்லை, அவங்க அமைப்பே வந்து தேர்தலில் போட்டியிடாத அமைப்பு. ஏன்னா பதிவு செய்யப்பட்ட அமைப்பு தான் அது வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியாக இன்னுமே அங்கே பதிவு செய்யப்படலை. ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. இல்லை, அழைப்பு கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா 55 கட்சிகளுக்கு தான் அழைப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 54 கட்சிகள் வந்திருக்கு. இவங்களும் இருக்கிறத 400 ரவுடி தாண்டா நீரி உட்காந்துட்டார வண்டியில். 400 ரவுடி தாண்டான்னு சொன்னாலும் அதுக்கான இது வேணும்ல, ஸ்ட்ரென்த் வேணும்ல. கண்டிப்பாக. ஏன்னா இது பெரியார் மண்ணுங்க. பெரியார் மண்ணில் பெரியாரியவாதிகளுக்கு செத்து இல்லைன்னா என்ன? பெரியார் மண்ணெல்லாம் முன்னாங்க. இப்போல்லாம் பெரியார் மண்ணு கிடையாது. பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அத்திவரத்தில் போய் லட்சமாக போய் பார்த்தாங்க மக்கள்லாம். அப்புறம் என்ன பெரியார் மண்ணு? சரி, ரைட்டு. அது ஒரு சைடு இருக்குது. திருவாரூர் தேரை ஓட வச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெரியார் மண்ணாக இருந்தால் திருவாரூர் தேரை ஓட வைப்பாரா? கண்டிப்பாக புரியுது. இப்போது பெரியாரியமன், பெரியாரியவாதிகள் அது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது சம்பந்தமாக நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்னு திமுக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இப்போ யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அதில்? திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், மக்கள் நீதி மையம். விஜய் வந்திருக்காரு? இல்லை, விஜய் இல்லை, புஷி ஆனந்த் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, குஷி. ஏன்னா அவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதனால் அவர் கலந்துட்டுருக்காரு. அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் கலந்துட்டுருக்காங்க. மக்கள் நீதி மையம் சார்பில் கமல்ஹாசன் அவர்களே கலந்துக்கிட்டாரு. ஏன் கட்சியில் ஆள் இல்லையா? கட்சின்னு ஒன்று இருக்காங்கிறதே கேள்வியாக தான் இருக்குங்கிறதுனால அவர் ஒரே ஆளாக தான் இருக்கார். அதனால் அவரே கலந்துக்கிட்டதாக பார்க்க முடியுது. அதை தாண்டி வந்து கருணாஸ் கலந்துக்கிட்டார். அவருடைய அமைப்பு சார்பாக கருணாஸ் கலந்துக்கிட்டார். இன்னும் 2-3 கட்சிகள் அமைப்புகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரதை அவர்கள் அவங்களாம் கலந்துக்கிட்டதை பார்க்க முடியுது. எல்லாரும் வச்ச கோரிக்கை என்னென்னா, இந்த தொகுதி மறுவரைவு திட்டத்தை வந்து மத்திய அரசு இப்போதைக்கு கைவிடணும்.
இப்போதைக்கு யாரும் செயல்படுத்த வேண்டாம், இருக்கிற தொகுதியில் அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த தொகுதிகளை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த தொகுதிகளிலேயே அவன் மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் வலியுறுத்திருக்காங்க. தீர்மானம் அப்படி தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ரைட். எதுக்காக அச்சப்படுறாங்க தமிழக அரசு? இல்லை, அச்சப்படுறது எதுக்கு அப்படின்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மட்டும் பண்ண மாட்டாங்க, சட்டமன்ற தொகுதி மறுவரைவும் சேர்த்து செய்யப்படும். சட்டமன்ற தொகுதி மறுவரைவு சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி தொகுதிகளுடைய அந்த மறுவரைவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு சூழல் வருது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எஸ்சி தொகுதியாக இருக்கிற ஒரு தொகுதி வந்து நாளைக்கு பொது தொகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பயம்தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். மற்றபடி இவங்களுக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது 3 முறை நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பு 3 முறை நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே 2 முறையும், அதுக்கப்புறம் 2002 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற ஆணை போட்டு, அந்த உயர்நீதிமன்ற ஆணையை தொடர்ந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தின் அடிப்படையில் 2009 மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி ஒரு தீர்மானங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்க்க முடிஞ்சது. இப்போது 2009 இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு 42 சட்டமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இந்த 42 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு ஃபேவரான தொகுதிகளில் பெரும்பான்மை. ஸோ அந்த தொகுதிகளில் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அது மாதிரி மறுபடியும் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படிங்கிற அச்சம் இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, தங்கள் அரசு மேலே இருக்கிற அதிருப்தியை வந்து எப்படியாவது மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, வேறு வழியில் அவங்களுக்கு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா இருக்கக்கூடிய தொகுதிகள் குறையுமா இல்லை தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குமா? இல்லை, உங்களுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, குறையிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து 888 எம்பி சீட்ஸ் வந்து அங்கே அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க புதிய நாடாளுமன்றத்தை. அதில் 848 எம்பிக்கள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய எம்பிக்கள். 848ங்கிற வரப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 49லேருந்து 59 சீட்ஸ் வரைக்கும் கூடுதலாக வருது. அதாவது 39 தொகுதிகள் இருக்குது இப்போது, அது 49லேருந்து 58 வரை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 59 வரை உயரக்கூடும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து 7.2% அந்த ஒரு விகிதாச்சார முறைப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அப்படி பார்த்தா 61 வரணும், அதை விட குறைவாக இருக்கும், அதை விட குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் முன்ன சொன்னது என்னென்னா 8 தொகுதிகள் குறையும், 31 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டிலேயே எம்பி பிரதிநிதிகள் எண்ணிக்கை குறைச்சிடுவாங்க அப்படிங்கிறதான் சொன்னார். இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா எம்பிக்கள் தொகுதி குறைவும் வாய்ப்பு இருக்குது, 10 தொகுதிகள் கூடவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம கேள்வி 40 எம்பிக்கள் ஆல்ரெடி வச்சுருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டை சேர்த்து 39, இதையும் சேர்த்து ஒரு 40 வச்சுருக்காங்க. இந்த 40 வைத்துமே ஒன்றும் கலட்டாத திரு முதல்வர் அவர்கள் அவர் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? 31 குறைஞ்சா என்ன, இல்லை 61 உயர்ந்தா அவருக்கு என்ன? எதுவுமே பண்ண போகிறதில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, அங்கே போய் எதுவும் மக்களுடைய கருத்துக்களை போய் நீங்கள் பேச போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் தேவையில்லாம சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு? இல்லை, இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து சட்டமன்ற தொகுதிகள் குறையக்கூடாது அப்படிங்கிறது தான், அந்த சட்டமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஏன்னா அதை செஞ்சுட்டா எஸ்சி எஸ்டி தொகுதிகள் மாறுபடுமா அதிகரிக்கப்படுமா? மாறுபடும். இப்போ இருக்கிறது இல்லாமல் போகும், புதுசாக ஒன்று உருவாக்குவாங்க, அதானே? இப்போ இருக்கிற தொகுதிகள் வேறொரு தொகுதியோடு இணைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு. புதிதாக தொகுதி உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை, இப்போ இருக்கிற தொகுதி வேணாம், ஏற்கனவே இருக்கிற தொகுதியோட இந்த தொகுதியை சேர்த்து ஒரே தொகுதியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு இடம் பத்தாதுங்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த எஸ்சி எஸ்டி தொகுதிகளில் தான் இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. அதனால தான் அந்த கூட்டணி அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு, திமுக கூட்டணி அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கூட்டமைப்பில் வந்து அதிமுக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகம் இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே பதில் சொன்னாங்க, மறுசீரமைப்பு வேண்டாம். இல்லை, அதிமுக வந்து மறுசீரமைப்பு வேண்டாம்னு சொல்லலை, 7.2 அந்த 7.2% விகிதாச்சார முறைப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தை தீர்மானத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதை சேர்க்காமல் வச்சுருக்கீங்க, அதையும் சேருங்க, அதை சேர்த்துட்டு இப்போதைக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை, இது வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டலாம். ஏன்னா வாஜ்பாய் பீரியடில் அப்படி தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தார். 2001 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது, 2002 தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணார் வாஜ்பாய் ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுனால தான் வந்து 2009 அதை செஞ்சாங்க. 2009 கூட உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இவ்வளவு காலமாகி நீங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலை, ஒரு ஆணையத்தை வந்து நியமிக்கிறோம் நாங்கள், அந்த ஆணையத்தின் சார்பில்
இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் உடனே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை பண்ணலை. அதுக்கப்புறமா மறுபடியும் உச்சநீதிமன்றம் தலையிட்ட உடனே அவசரமாக வந்து அன்றைக்கி இருந்த குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவர்கள்ட்ட ஒரு ஒப்புதல் வாங்கி உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியான சுச்சுவேஷன்ஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் சென்ட்ரலில் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொரோனா காலத்தில், அதாவது 2021 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும், 2022 தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும். ரெண்டுமே செய்யாமல் அது வந்து கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சு 2026 தள்ளி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை இதுதான் பிரச்சனைனா அன்றைக்கே நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது தெரிய வருதான்னு கேட்குறேன். அன்றைக்கே உங்களுக்கு பிரச்சனை, அதுதான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே கொடுத்துருக்கலாம். 2023 ஒவ்வொரு ஹிந்துவில் வந்து 2023 ஒரு ஆர்டிக்கல் வருது. இந்த மாதிரி 39 தொகுதிகளில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அதில் 8 தொகுதிகள் குறையும், 31 தொகுதிகள் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் வந்த உடனே நீங்கள் வந்து பேசலாமே. ஏன் உங்களுக்கு ராம் வந்து உங்களுடைய நல்ல நண்பர் இல்லையா? ஹிந்து ராம் உங்களுக்கு நல்ல நண்பர் இல்லையா? அவருடைய அறிவுறுத்தல் பேரில் நீங்கள் வந்து உடனே அன்றைக்கி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கலாம். அன்றைக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் எடுத்தால் அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடணும்னு சொல்லி அன்றைக்கே கோரிக்கை வச்சிடலாம். அன்றைக்கி பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? ரொம்ப நாளாக அரசியல் களத்தில் ஒரு விஷயம் மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கு. சில நபர்கள் நேரடியாகவே பேசியிருக்காங்க. என்னன்னா, RSSனுடைய 100வது ஆண்டு விழாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் வந்து உடைக்கப்பட போகுது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து 3 மாநிலங்களாக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வடநாடு பிரிஞ்சா நல்லா இருக்கும், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க. சில பேர் கொங்கு நாடு பிரிஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை இப்போ திடீர்னு அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு இந்த RSSனுடைய கொள்கையும் ஒரு முக்கிய காரணமா? ஏன்னா தொகுதிகள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டால் தொகுதிகள் விரிவடையும், அதான உண்மை. ஒருவேளை அது RSSனுடைய அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுறது தான் பிஜேபி? இல்லை, உங்களுக்கு வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 முறை ஏற்கனவே நடந்தது தான். 3 முறை நடந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் மாகாணமாக இருந்தப்போ கிட்டத்தட்ட 61 தொகுதிகள் நம்ம கையில் இருந்தது. மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் 41 தொகுதிகள் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு 1961 நினைக்கிறேன், 1961 1971 நினைக்கிறேன், 71 நடந்தப்போ 71 இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயங்கள் நடந்தப்போ அது 39 குறைந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த 39 அப்படி தான் இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படலை. இப்போது மறுபடியும் அந்த தொகுதி மறுசீரமைப்பை மறுபடியும் செய்ய போகிறாங்க, அதுதான் பண்ண போகிறாங்க. பட் அதில் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறதா எனக்கு தெரியல. இப்போ வந்து கலந்து கொள்ளாத கட்சிகள் யார் யார்? கலந்து கொள்ளாத கட்சிகள் சீமானுடைய நாம் தமிழர், பாஜக, இப்படி இந்த 2 முக்கியமான கட்சிகள் கலந்துக்கலன்னு பார்க்க முடியும். இப்போ பிஜேபி ஏன் கலந்துக்கலன்னா அவங்க தான் இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, நமக்கு புரியுது. தமிழ் மாநில காங்கிரஸும் கலந்துக்கலான்னு பார்க்க முடியுது. ஓகே, சரி. நாம் தமிழருக்கு என்ன நோக்கம்? நாம் தமிழருக்கு வந்து பாஜக எதிர்ப்பு, அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து இன்னைக்கு டாப்பிக்கே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. டாப்பிக்கே இல்லாட்டி நாளைக்கு நடந்தால் இது ஒரு பேராபத்து தானே தமிழ்நாட்டுக்கு. நடக்கும்போது பார்ப்போங்கிறாங்க. அப்போ அனைத்து கட்சி கூட்டம்னா அப்போ அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மதித்து நாம் தமிழர் போய் கலந்துக்கணும் இல்லையா? புறக்கணிக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லை, இன்னைக்கு இந்த தொகுதி மறைவு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு எழவே இல்லை. முதல்ல மத்திய அரசு அப்படி ஒரு அறிவிப்பே கொடுக்கல. முதல்ல அப்படி ஒரு அறிவிப்பு பெறணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் தொகுதி மறுவரைவு செய்கிறதுக்கு ஒரு தனி ஆணையத்தை நியமிக்கணும். அதுக்கு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் மூலமாக ஒரு ஆணையத்தை நியமிப்பாங்க. ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமிப்பாங்க. அந்த ஆணையம் உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அந்த ஆணையம் நியமிக்கப்பட்ட பிறகு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யலாமா வேணாமா, எந்தெந்த தொகுதிகள் செய்யலாம், எங்கெங்கே வந்து நம்ம வந்து தொகுதிகள் மாறுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானத்தை வந்து மத்திய அரசு ஏற்றுக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் வர வேண்டிய பிரச்சனை. எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலை, தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறதுக்கான ஆணையமும் நியமிக்கப்படலை, உச்சநீதிமன்றத்திலிருந்து எந்த விதமான பரிசீலனை செய்ய சொல்லி எந்த விதமான ஆணையங்களும் வரலை இப்போ வரைக்கும். எதுவுமே நடக்காதப்போ உடனே வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது என்றைக்கோ வர வேண்டிய பிரச்சனைக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து குரல் எழுப்புற மாதிரி இருக்குது. வர வேண்டிய நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு கீழே எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. பெண்கள் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அங்கங்கே அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து எங்களை பணி நியமனம் செய்கிறது நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போது இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் தரப்புலேருந்து போராட்டம் பண்ண போகிறதா, பால் நிறுத்த போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகள் முழுமையாக கொடுக்கப்படலை, நிலுவைத் தொகை அப்படியே பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க.
ஸோ அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இவங்க கவர்மெண்ட் கீழே. அது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ கொண்டு வராங்க. என்னதோ பிரச்சனை. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் குதிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் இப்போ பால் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் போராட்டம், இது எல்லாமே வந்து நிதி பற்றாக்குறை தானே காரணம்? நிதி பற்றாக்குறையை தாண்டி வந்து இவங்களுக்கு திறமையின்மை தான் காரணம். இல்லை, நிர்வாகத்திறமையுமே நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் தானே. நிதி பற்றாக்குறை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, மத்திய அரசு நிதி கொடுத்ததான்னு கேட்பீங்க. மத்திய அரசு நிதி கொடுக்காம மாநில அரசுடைய நிதியை மட்டுமே வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அவரால் முடியுது, உங்களால் முடியலையா? அப்போ ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. உங்களால் அப்படி திறம்பட நடத்த முடியலன்னு தானே அர்த்தம். இல்லை, இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தேன். கிட்டத்தட்ட 2020 to 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி வந்து கடன் தொகை இருந்தது தமிழ்நாட்டுக்கு. 3.25 லட்சம் இருந்தது. சட்டமன்றத்தினுடைய 2021 பட்ஜெட் தாக்கலின் போது 3.25 லட்சம் அப்படிங்கிறது சர்வே பார்த்தேன். அது பட்ஜெட் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண அந்த அறிக்கையிலேயே வந்து 3.75 lakhs அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து 8.5 லட்சம் கோடியா வந்து உயர்ந்திருக்குல்ல. இந்த கடன் தொகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்னை மாநகராட்சியும் அதே தான் அறிவிச்சிருந்தாங்க. பார்த்தா பாத்ரூம், சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் இங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த பிரச்சனைலாம் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு திமுக நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? 9,000 கோடியை வந்து இந்த கழிப்பறைகள் சுத்தம் செய்யறதுக்காக ஒதுக்குறாங்க. 9,000 கோடி ஒதுக்குற அளவுக்கு இந்த கழிப்பறைகளை என்ன சுத்தம் செய்ய போறீங்க? ஒரு கழிப்பறை மொத்தமே வந்து 900 கழிப்பறைகள் தான் இருக்குது. ஒரு கழிப்பறைக்கு 1 கோடியாக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஒரு கழிப்பறைக்கு 1 கோடி நீங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன நீங்கள் வசதி கொண்டு வர போகிறீங்க? அங்கே ஏசி ஃபிட் பண்ண போகிறீங்களா? இல்லை டிவி வைக்க போகிறீங்களா? இல்லை வைஃபை வசதி செஞ்சு கொடுக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? 1 கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? கழிப்பறையில் மக்கள் அவங்க உள்ளே வரவங்க நிம்மதியாக டாய்லெட் போயிட்டு வெளியில் வரணும். அதுதான் இது. அங்கே சுத்தமும் சுகாதாரமும் இருக்கணும். அவ்வளோதான் பிரச்சனை. சுத்தமும் சுகாதாரமும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். அதுக்கு 1 கோடி ரூபா செலவுமா ஒரு கழிப்பறைக்கு? திட்டத்தை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போகணும்னு தெரியாமல் அதில் எவ்வளோ கமிஷன் பார்க்கலாம், எவ்வளோ நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிக்கோளாக இருக்காங்க. இப்போ 5 கோடி ரூபா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி ரூபா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். என்ன திட்டத்தை நிறைவேற்றுறாங்க? வந்ததுலேருந்து நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபா கொடுத்ததுனால யாருக்கு என்ன லாபம்? விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டே போகுது. சிலிண்டர் விலை 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ தான் அது 950 ரூபா என்னமோ வந்து நிற்கிது. பெட்ரோல் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு இருக்குது. பெட்ரோல் ரேட்டு 100 ரூபா, 106 ரூபா, 105 ரூபா, இன்னைக்கு 94 ரூபா, 95 ரூபாயில் இருக்குது. மறுபடியும் குறைக்கணும்னு வேற திமுக சொல்லியிருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. பண்ண மாட்டாங்க. அந்த பெட்ரோலுக்கான டேக்ஸ், வேட் டேக்ஸை குறைச்சாலே வந்து இங்கே வந்து பெருமளவு பெட்ரோலுக்கான ரேட் குறையும். ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வரி போட முடியுமோ அவ்வளோ கூட வரி போட்டு அதில் எவ்வளோ வருமானம் பார்க்க முடியுங்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர இவங்களுக்கு வந்து நிர்வாகம் நடத்த தெரியல. ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்த தெரியல. 4 ஆண்டுகள் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குதோ இல்லையோ, நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட் சார்பில் வருவாயை வச்சு நான் கவர்மெண்ட் நடத்தி காட்டுன்னு நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் வந்து ஆட்சி நிர்வாகத்திற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே பிரதர், பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக இங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் ஊழல் எவ்வளோ பண்ணுறாங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க உணவில் ஊழல் எப்படி பண்ணுறாங்க, போக்குவரத்து துறையில் பண்ணக்கூடிய ஊழல், பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் எல்லாத்தையுமே மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விரட்டி அடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.